வணக்கம் மக்களே, நாம் இப்போது செகண்ட் ஷிஃப்ட்டு பார்க்கலாம். எஸ், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஷிஃப்ட்டு கொஞ்சம் ட்விஸ்ட்டு. எஸ், கொஞ்சம் ட்விஸ்ட்டு இருக்குது. ஓகேவா? பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க, அப்புறம் போயிட்டுருக்கு பாருங்கள். ஆன் அன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐசிஐ அண்ட் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இங்கேயே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் சிஸ்டமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதிகமான ஃபோக்கஸ் வந்து அரித்மெட்டிக்கில் தான் இருக்குது. இது வரைக்கும் 2 ஷிஃப்ட்டுமே நான் பார்த்துட்டேன். ஓகேவா? பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அண்ட் மிஸ்லேனியஸில் 13 to 15 ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கேட்டிருக்காங்க ஒரு 4 to 5 கொஷின்ஸு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு நான் சொல்லும் போது என்னென்னா மீன் மீடியன் மோடு இருக்குல்ல, மீன் மீடியன் மோடு, மீன் கண்டுபிடிக்கிறது, மீடியன் மோட் கண்டுபிடிக்கிறது, அது பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? மற்றபடி பாருங்கள், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, இது ஜாமெட்ரியில் 3 to 4 கொஷின்ஸும் சிம்பிள் தான். டைம் அண்ட் ஒர்க்கு, ட்ரிக்னாமெட்ரியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, மென்சுரேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு. பட் அரித்மெட்டிக்கான வெயிட்டேஜ் வந்து கொடுத்தபடி தான் இருக்காங்க. ஸோ அட்வான்ஸும் மெயினு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் கொஷின், இன்டெப்த்தாக ஒரு கொஷின் கூட வரல. ஓகேவா? ஸோ அண்ட் எல்லா கொஷினுமே எனக்கு கிடைக்குதானா? எல்லா கொஷினும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதை பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கும். சேம் வே பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிறாங்க ரீசனிங்கில் சிலாகிசம் எப்பயும் போல். இது இன்றைக்கி நேற்று இல்லை, 2018 இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமாக தராங்க. அண்ட் தென் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் அதிகமாக கேட்குறாங்க, லைக் பிரெட் ரிலேஷன், இந்த மாதிரியெல்லாம் போயிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி டேரெக்டாக கொஷின்ஸுக்கு போயிடுவோம். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி பேசிக்ஸாக தான் கேட்குறாங்க. லைக் இந்த ஜாலியன் வாலாபாக் எஸ்பெஷலி. ஓகேவா? அந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் மெயினாக கேட்குறாங்க. பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி இதுலேயும் கொஷின் இருக்குது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரசிடெண்ட்டை பற்றி, ப்ரைம் மினிஸ்டரை பற்றி அதெல்லாம் கொஷின்ஸ் வந்துருக்கு. அண்ட் லைட்டாக எக்கனாமிக்ஸ், வெறும் பேசிக்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸுன்னு கேட்டிருக்காங்க. சயின்ஸ் பாருங்கள், வெயிட்டேஜ் இந்த ஷிஃப்ட்டில் கம்மி பண்ணியிருக்காங்க, போன ஷிஃப்ட்டில் அதிகம். ஸோ நம்மளால் இப்போ என்ன தெரியுது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, எதில் வெயிட்டேஜ் தராங்க, எதில் வெயிட்டேஜ் தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்குறாங்க. ஓகே, ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கில் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 20 days. இதெல்லாம் ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. ஓகேவா? ஏ ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாரு, பி ஒரு வேலையை 30 நாளில் செய்கிறாரு. ஏவும் பியும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏ வந்து வேலை முடியறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி கிளம்பிடுறாரு அப்படின்னா வேலை மொத்தமாக எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சூப்பரான ஒரு கொஷின் தான், பட் ரொம்ப ஈஸி சொல்யூஷனுங்க. ஏவா பியா 20 days 30 days. ஸோ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 60 தான் கண்டிப்பாக எல்சிஎம் வரும். ஸோ இது 3 times, இது 2 times. அப்போது இவங்களோட ஆவரேஜ் வந்து 5. ஓகே, தனித்தனியாக 3 2. 5 நாளைக்கு முன்னாடி ஏ வந்து வேலையை விட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அந்த 5 நாளைக்கும் யார் வேலை பார்த்துருப்பா? பி தான் வேலை பார்த்துருப்பாரு. பியோட ஒரு நாள் வேலை 2, 5 நாளைக்கு பார்த்தாருன்னா 10 ஒர்க்கை முடிச்சிருப்பாரா? 10 ஒர்க்கை முடிச்சிருப்பாரு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 50 ஒர்க் இருக்கும். இந்த 50 ஒர்க்கை தான் இவங்க 2 பேர் சேர்த்து பார்த்துருப்பாங்களா? அப்போ இவங்க 2 பேர் சேர்த்த வேலை எவ்வளோ? 5. ஸோ இது ஒரு 10 நாள் அண்ட் இது ஒரு 5 நாள் வருமா? டோட்டலாக 15 நாள். அவ்வளோதான், 15 daysல ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கியூபாய்டு ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கியூபாய்டோட லென்த் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டாங்க, breadth is equal to 8ன்னு கொடுத்துட்டாங்க, width is equal to 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுத்துட்டு டயக்னல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயக்னல்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கியூபாய்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதுக்கு நான் ரஃபாக தான் வரைகிறேன். கியூபாய்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். டயக்னல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இப்போ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் இங்கேருந்து இங்கே ஒரு ராட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை தான் நம்ம டயக்னல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டயக்னலுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர். ஓகேவா? ஜஸ்ட்டு 3த்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். சிம்பிளான கொஷின் தான், டைரக்ட் கொஷின் தான். இது ஆகும் 10 square 100. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிப்பேன் நான், ஸ்கொயர் ரூட்டே வேண்டாம். ஓகேவா? அப்புறம் பார்த்துக்கலாம். 8 × 8 64 ப்ளஸ் 6 × 6 36. ஓகே, ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு 100 வருமா? ஸோ 100 + 100 வரும், விச் இஸ் 200. 200 நீங்கள் என்னென்னு எழுதலாம்? 100 × 2ன்னு எழுதலாம். இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். அண்ட் 100ஓட ரூட்டு 10. ஸோ 10√2 சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா இது சென்டிமீட்டர். ஸோ விச் இஸ் யுவர் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நம்பர் increased by 40%, then decreased by 40%, find the net effect. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 40% இன்க்ரீஸ் ஆகுதான். அந்த நம்பரை நான் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேனே, ஓகேவா. ஃபஸ்ட்டு 40% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 140 ஆகும், ஓகே. அண்ட் தென் அதுவே இன்னொரு ஒரு 40% டிக்ரீஸ் ஆகுதான். ஃபஸ்ட்டு வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் 40% வந்து டிக்ரீஸ் ஆகுது. 140ல் 10% எவ்வளோ உங்களுக்கு 14, ஓகேவா. ஸோ 40%ன்றது 14 × 4 56. இதில் ஒரு 56 போகுமா, இதில் ஒரு 56 போச்சு அப்படின்னா 84 உங்களுக்கு வருமா. ஸோ நெட் எஃபெக்ட் என்னவாக இருக்கும், 16% வந்து டிக்ரீஸ் ஆகும். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும், அதுதான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அல்ஜிப்ராவில் நம்ம இந்த கொஸ்டின் வந்து டைப் நம்பர் 1லேயே நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைப் நம்பர் 1லேயே சால்வ் பண்ணிட்டேன், ஓகே. இதில் வந்து என்னென்னா x² - 2x + 1 வந்து கிவன் கொடுத்துட்டு = 0 கொடுத்துட்டு, இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு இது வந்து கேட்குறாங்க. இது உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், x + 1/x வேணுமா. ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வரும்போது இதை அப்படியே எக்ஸால் டிவைட் பண்ணணும். தனித்தனியாக டிவைட் ஆகும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த x²/x பண்ணிங்க அப்படின்னா x வரும், இங்கே -2 வரும், இந்த எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் ஆகிடும், அண்ட் தென் +1/x வரும் = 0. ஸோ இங்கே x + 1/x மட்டும் இங்கே இருக்கட்டுமே, அண்ட் இந்த -2 அங்கே அமைச்சிருங்க, +2 ஆகிடும். x + 1/x 2 அப்படின்னா x² + 1/x² என்ன, ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், k² - 2ன்னு. அப்போ இங்கே என்ன வரும், 2² - 2. 2² - 2 என்ன, 4 - 2. ஆன்சர் உங்களுக்கு 2, அவ்வளோதான். An item sold at 12% profit. Okay. If it is sold at 33 rupees more, then there is 14% profit. What is the CP? Already profit and loss இந்த டைப் எல்லாம் முடிச்சிட்டோங்க நம்ம, ஓகேவா. பிளேலிஸ்ட் பாருங்க, பார்க்கலன்னா ஒரு ஐட்டம் வந்து 12% ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதுவுமே எனக்கு வந்து சிபி 100 தான். நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு 12% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க. ஓகே, 33 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு அவங்க விற்றா, ஓகேவா, 33 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்றா, then there is 14% profit. ஓகே, அப்போ என்ன ஆகுது, 2% லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 2% லாபம் எக்ஸ்ட்ரா எதனால் கிடைக்குது, 33 ரூபாய் அதிகம் வச்சதால. ஓகே, உங்களை சிபி கேட்குறாங்க. சிபி எப்பயுமே என்னன்னு சொன்னேன், 100%ன்னு சொன்னால் 2% 33. அப்போது இங்கே 100 வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், × 50 பண்ணணும். பண்ணிங்கன்னா இங்கே 100% வரும். அதே × 50 இங்கேயும் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சாச்சு. 1650 rupees வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 15,600 is divided into 1/2 is to 1/3. இதுவும் நான் உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேயே கவர் பண்ணிட்டேன், ஓகேவா. 1/2 இருக்குது, 1/3 இருக்குது, 1/4 இருக்குது. எனிவே நமக்கு ரேஷியோ எப்பயுமே ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா பெரிய நம்பரோட அடுத்தடுத்த மல்டிபிள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வரும். எல்சிஎம்மாக 12 வருது அப்படின்னா 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 வரும், 6. இங்கே 3ஓட 4, இங்கே 4ஓட 3. அப்போ இந்த 6:4:3 தான் உங்களுக்கு ஒரிஜினல் ரேஷியோ, ஓகேவா. ஸோ இதில் லார்ஜஸ்ட் எது, 6 தான். டோட்டல் ரேஷியோ எப்பயுமே பேஸில் வருமா, 6 + 4 10, 10 + 3 13. ஓகே, into 15,600. ஓகே, கேன்சல் பண்ணுவோம். 13 1s are 13, remaining 2,200. 12 × 6 7200 rupees. பட் பிலீவ் மீ, இதெல்லாம் நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான் பண்ணுறேன். வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் நீங்கள் சால்வ் பண்ணலாம். Sum of present ages of mother and son is 50 years. 4 years ago their age ratio was 2:1. Find the age of mother. ஏஜ் சம் ஒன்று சூப்பராக கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இருக்க ப்ரெசண்ட், ஓகேவா, ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் அம்மாவும் பையனோட இப்போ இருக்க ஏஜ் சம்மு கொடுத்துட்டாங்க. 50 இயர்ஸ் தான், ஓகேவா. மொத்தமாக கூட்டுத்தொகை 50 இயர்ஸு. 4 வருடத்திற்கு முன்னாடி, அதை நான் அகோன்னு வைக்கிறேன், ஓகேவா. அகோ என்ன, 2:1 அப்படி இருந்திருக்கு, ஓகேவா. இப்போ ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் மதர் கேட்குறாங்க. இது வந்து மதர் சன்னுக்கான ரேஷியோ. இந்த இடத்துல வர மதரோட ஆன்சர் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகே, கூட்டுத்தொகை 50ன்னு சொல்கிறாங்களா, அப்போது ப்ரெசண்ட்டில் 50 வருஷம்னு கொடுத்துருக்காங்க கூட்டுத்தொகை. அப்போது இது என்ன, 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா. 4 வருஷத்துக்கு முன்னாடினா 2 பேருக்குமே 4 8 வயசு போயிட்டுருக்குமா, 8 வயசு கம்மியாக இருக்குமா. அப்போது இந்த 3 ரேஷியோ இந்த 42 குறிக்குதா,
ஆமாம் ப்ரோ, இந்த 3:48 குறிக்குது. அப்போது ஒரு ரேஷியோ எத்தனையை குறிக்கும்? 14 குறிக்கும். அப்படியே கேன்சல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜ் என்னவாக இருக்கும்? இவங்களுக்கு 28 வயசாக இருக்கும், பையனுக்கு 14 வயசாக இருக்கும். அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் நான் பண்ணல. ஏஜ் ஆஃப் மதர் கேட்குறாங்க. மதரோட 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வயசு 28. அப்போது இப்போ என்ன? +4 பண்ணணும், 32. அவ்வளோதான் ஆன்சர், அவ்வளோதான் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஆப்ஷன் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு பேப்பர் பண்ணி வச்சுருக்க மாட்டேன், அப்படியே ஆப்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். பட் ஆப்ஷன் வந்து இல்லை, ஓகேவா. A person sells wheat at a profit of 30%. If he decreases his price by ₹60, he loses 10%. What is the actual value of wheat? ஓகே, சூப்பரான கொஸ்டின். எப்பயும் போல் குவாலிட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா செம்ம ஈஸி. இப்போது a person sells wheat, எப்பயுமே நமக்கு 100, அதில் மாற்றமே இல்லை. அதில் 30% அவருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ 130 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அசூம் பண்ணி இப்போ 130 ரூபா விற்றுருக்காரு. ஓகே, ப்ரைஸை 60 ரூபா கம்மி பண்ணிட்டாரு அப்படின்னா, ப்ரைஸை 60 ரூபா கம்மி பண்ணியிருக்காரு அப்படின்னா 10% லாஸ் பண்ணுறாராம். அப்போ என்ன ஆகுது? 90% ஆகிடுது. 100% இருந்தது 90% ஆகிடுது. அப்போது எவ்வளோ வந்து அடி வாங்கியிருக்கவருக்கு? 40% அடி வாங்கியிருக்கு. இந்த 40% தான் இந்த 60 ரூபாவா? 40% தான் 60 ரூபா. அப்போ ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் வீட்டுன்னு என்ன கேட்குறாங்க? சிபி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகேவா, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் கேல்குலேஷன்லாம் போடக்கூடாது. 40% அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா 2 ஆகிடும், இது அப்படியே 5 ஆகிடும். நான் இப்படி தான் போடுவேன். 2y × 30 போட்டிங்கன்னா 60. அப்போ இதையும் × 30 நீங்கள் போடணும். 5 × 30 150. அப்போ 150 rupees தான் உங்களுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு போயிட்டே இருக்கணும், வித்தவுட் எனி பேப்பர் அண்ட் பென். ஓகேவா. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 காம்போசிட் அண்ட் 8 ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவன் கண்டிப்பாக இது காம்போசிட் நம்பர், ப்ரைம் நம்பர். என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆவரேஜோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதை ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு 8 காம்போசிட் நம்பர் எழுதிக்கோங்க. 1 வராது, 2 வராது, 3யும் வராது. ஸோ 4ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 4, 6, 8, 9ம் கண்டிப்பாக காம்போசிட் தான், ப்ரைம் கிடையாது. 10, 12, 13 வராது, 14 அண்ட் தென் 15 வரும். எஸ், மொத்தம் 8 வந்துருச்சு. அப்புறம் 1 2 3 4 5 6 7. எஸ், 8 வந்துருச்சு. ப்ரைம் நம்பர் ஃபஸ்ட்டு 8 எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7 வரும். 8, 9 வராது, 10 வராது, 11 வரும், 13, 17, 19. ஓகேவா, எழுதிட்டேன். இதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு அந்தந்த தனித்தனி நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எடுங்க. 4 - 2 என்ன? இங்கே -2. 6 -3 போச்சுன்னா -3. 8, 5 இருக்குது, இங்கேயும் -3 தான். இங்கே -2 வரும் உங்களுக்கு. இங்கே +1 வருமா? +1 வரும். இங்கே +1 வரும். இங்கே +3 வரும். அண்ட் இங்கே +4 வரும். இங்கேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கேன்சல் பண்ணிடுங்க. இப்போது -2 -2 என்ன? -4. அது அப்படியே +4ல் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஓகேவா. ஸோ இங்கே ஒரு -3க்கு இங்கே ஒரு +3 அப்படியே போயிடும். ஓகேவா. இங்கே என்ன தான் ரிமைனிங்? -3 +2 இருக்கா? -3 இருக்குது, இங்கே +1 +1 இருக்குது. ஸோ -3 + 2 என்ன ஆகும்? -3 + 2 போட்டிங்க அப்படின்னா -1 வரும். ஓகேவா. அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? டோட்டலி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இதில் தப்பு கூட இருக்கலாம். ஓகேவா. அண்ட் இதில் தப்பு கூட இருக்கலாம், ஏன்னா ஆப்ஷன் இருந்திருந்தால் நான் மேட்ச் பண்ணியிருப்பேன். ஆப்ஷன் இல்லாததுனால இந்த மாதிரி தப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா அனலைஸ் பண்ணும் போது இந்த கொஸ்டின் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. ஓகேவா. இதில் வந்து நன் ஆஃப் திஸ் கூட இருக்கலாம் ஆப்ஷனில். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பட் கான்செப்ட் இதுதான். கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் தப்பு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் வந்தால் இதுதான் உங்களுக்கான கான்செப்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சூப்பரான ஒரு ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின். எப்பயும் சொல்கிற மாதிரி பேசிக் தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும், வேறு வழி இல்லை. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினோட அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியே தெரியலனா கூட உங்களோட அப்ரோச் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஓகேவா. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே cos² θ இருக்கா, ஈக்குவல் டு -sin
டீட்டா இருக்குது. ஏன்னா நான் ட்ரிக்னாமெட்ரி எப்பயுமே ஆப்ஷன்லேருந்தே போட்டுருவேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே என்ன நீங்கள் பண்ணீங்க, டீட்டாவோட வேல்யூ என்னவா நீங்கள் வச்சிங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் ஆகுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? வேறு ஒன்றுமே நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம். அண்ட் இது வந்து cos 2 θ. ஓகேவா? இது டைப்பிங் மிஸ்டேக் தான். cos 2 θ. cos 2 θ என்ன வச்சிங்கன்னா இங்கே θ வரும்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. இங்கே 2 into θ இருக்குது, இங்கே வெறும் θ இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று இங்கே 2 into 45 வச்சு இங்கே 90 வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா cos 45 டிகிரி, sin 45 டிகிரி. sin 45 டிகிரி பார்த்தீங்கன்னா 0, 1/2, 1/√2, √1/√2 அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக காஸ்க்கும் இதுக்கும் இடி படம். ஓகேவா? அடுத்து என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 into 90 நீங்கள் வைக்கலாம். 2 into 90 நீங்கள் வச்சிங்கன்னா cos 180 degrees equal to minus sin 90 டிகிரி வரும். ஓகேவா? cos 180 டிகிரி என்ன, ஃபிசிக்ஸில் இருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். cos 180 -1 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் sin 90 என்ன, 1. அதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கும், 1. அவ்வளோதான். ஸோ LHS is equal to RHS. ஆப்ஷன் நம்பர் 3 இங்கே உங்களுக்கான ஆன்சர் 90 டிகிரி. ஸோ இதுக்கு ட்ரிக்னாமெட்ரி கூட நாலேஜே இல்லைன்னா கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, வித் திஸ் மேக்ஸ் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சூப்பராக குவாலிட்டியான கொஷின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா மேக்ஸில் இருந்து. ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்து வந்து சயின்ஸ் இருக்குது. Which disease is caused due to deficiency of vitamin D? வைட்டமின் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம ப்ரீமியம் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். ப்ரீமியம் வீடியோஸ் டெய்லி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, 1000 கொஷின்ஸ் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ரயில்வே கொஷின்ஸ். அதில் இந்த கொஷின்லாம் நான் ஆல்ரெடி எப்பயோ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ வைட்டமின் டி டெஃபிஷியன்சினால ரிக்கெட்ஸ் வரும், போன் டென்சிட்டி கம்மியாகும், ஆஸ்டியோபோரோசிஸ் வரும், நாக் நீ வரும். இது மட்டும் பெரிய கொஷின் வைட்டமின் டி. ஓகேவா? அண்ட் வேர் இஸ் CI பிளேஸ் இன் த பீரியாடிக் டேபிள்னா குரூப் 17. கண்டிப்பாக பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சாதான் இதில் உங்களுக்கு ஐடியா இருக்கும். வாட் இஸ் ஹெவி வாட்டர், D2O சொல்லுவோம், இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இதை வந்து டியூட்டேரியம் அப்படின்னு சொல்லலாம், ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியோட கான்செப்ட். CEO ஆஃப் நோக்கியா பாருங்க ஃபேமிலி, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்லேயும் CEO கேட்டிருக்காங்க, இதுலேயும் CEO கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ CEO எல்லாமே பார்த்துக்கோங்க. Who is the chairman of BIFTA? கிருஷ்ணண்டு மஞ்சுண்டரா. கண்டிப்பாக எனக்கே தெரிலங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம இதெல்லாம் கேட்குறாங்க. Who is the governor of ராஜஸ்தான்? நான் அதான் சொல்வேன், கவர்னர் அண்ட் CM தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கவர்னர் அண்ட் CM மினிமம் 1 மார்க், ஷூராக 1 மார்க் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் UNDP? UNDPயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் இருக்குது. எஸ். Who received the Nobel Prize in Economics in 2020? நோபல் ப்ரைஸ் வந்து காலைல ஷிஃப்ட்டில் தான் ஒன்று பார்த்தோம்னு நினைக்கிறேன், எக்கனாமிக்ஸோட அவார்டு. சேம் வே நோபல் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ கவனமாக இருங்க மக்களே, அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸில் கொஷின்ஸ் வருது. வேர் இஸ் பரத்பூர்? ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஓகேவா? வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் கால்ட்? ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் காஸ்மாலஜி, ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேட்டில் ஆஃப் பிளாசி, காலையில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரியில் பேட்டில் நிறைய வருது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஜாலியன் வாலாபாக் மேசக்ரே டுக் பிளேஸ் இந்த இயர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, 1990. ஃபேன்சி நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NIU? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் யூனிட். கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண ஒரு எக்ஸ்பான்ஷன் கொஸ்டின் அகைன் கேட்டிருக்காங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் BARC? மும்பை. What is the full form of FICCI? Federation of Indian Chambers Commerce and Industry. ஓகேவா? தப்பாக மார்க் பண்ணிட்டாதீங்க. Where is the headquarters of UNSC? நியூயார்க். மோஸ்ட்லி UN ரிலேட்டட்லாம் நியூயார்க்காக தான் இருக்கும். Which city is called the city of saffron? Jammu and Kashmir. ஓகேவா? Who is the CEO of Paytm? விஜய் சேகர் சர்மா. கண்டிப்பாக இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இது. Which film received the maximum award in Filmfare Award 2020? Gully Boy. Filmfare Awardலாம் பார்த்துக்கோங்க. கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர் got a Nobel Prize for Physiology or Medicine. ஏன்னா பிளட் ரிலேட்டடில் இவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு பயாலஜிக்கல் ஃபீல்டில். G20 Summit 2020 was held at
சவுதி அரேபியா. ஓகேவா? GNP மீன்ஸ் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு பேசிக் கொஸ்டின். ஓகேவா? வேர் இஸ் NDA? இட்ஸ் லொக்கேட்டட் பூனே, மகாராஷ்டிரா. நிறைய பேருக்கு தெரியும், NDA ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மெயினாக தெரியும். டாலஸ்ட் புத்தா ஸ்டாச்சு இஸ் லொக்கேட்டட் அட் ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா இன் ஹேனன், சைனா. ஓகேவா? நிறைய பேர் வந்து மூவிஸ்லாம் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. Who discovered the nucleus? Rutherford. Mopla revolt occurred at 1921 to 22 happened in Malabar region of Kerala. ஓகேவா? Who is the governor of Madhya Pradesh? ஒன்ஸ் அகெயின் சொல்லிட்டே இருக்கேன், கவர்னர் அண்ட் CM எல்லா ஸ்டேட் தான் பார்த்துக்கோங்க. மத்திய பிரதேஷ் கேட்டிருக்காங்க, வேறு ஸ்டேட் கூட உங்களை கேட்கலாம். சன்ஸ் விச் லேயர் இஸ் விசிபிள் டு அஸ்? ஃபோட்டோஸ்பியர். கரன்சி ஆஃப் ஜப்பான் நம்ம ஹென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல கரன்சிஸும் கேட்குறாங்க. ஓகேவா? கோல் கும்பாஸ் இஸ் லொக்கேட்டட் அட் கர்நாடகா, விஜயபுரா. வேர் இஸ் த பிக்கஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் இன் இந்தியா? தமிழ்நாடு. வாட் இஸ் த சேலரி ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க பாருங்க. எக்கனாமிக்ஸ் இருக்குது. pH வேல்யூ ஆஃப் பிளட் அண்ட் pH வேல்யூ ஆஃப் லெமன் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டதில் கூட ஏதோ ப்ரோ 2.3 அப்படின்னு சொன்னாங்க. நான் 2.5ன்னு சொல்லியிருப்பேன். புக்கில் இருந்து புக்கு வேரி ஆகும். இந்த pH வேல்யூ மட்டும் புக் டு புக் வந்து வேரி ஆகும். பட் ஆவரேஜாக அங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே கரெக்ட் ஆகும். ஓகேவா? நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் டால்ஃபின், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? மும்பை தான். இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட், இதுவும் ஸ்டாட்டிக் ஜிகேல ரொம்ப முக்கியம். மவுண்ட் எவரெஸ்ட் 8848 மீட்டர்ஸ். மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர். ஓகே, சூப்பரான கொஷின் பாருங்க. மைக்ரோசாஃப்டோட CEO காலையில் கேட்குறாங்க, நண்டேலான்னு பார்த்தோம். மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் வந்து செகண்ட் ஷிஃப்டில் கேட்குறாங்க. நம்ம பில்கேட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனாஸ்டி யார்? குத்புதீன் ஐபக். ரொம்ப பேசிக் தான், ஹிஸ்ட்ரியோட ரொம்ப பேசிக். அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஸ்டாச்சு லொக்கேட்டட் அட் லக்னோ. ஸோ வித் திஸ் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டேலேயே இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம், ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. யாரும் அந்த 2 ஷிஃப்ட்டை வச்சு ஒரு ஷிஃப்ட் அப்படியே ஈஸியாக இருந்திருக்கே ப்ரோ, ஒரு ஷிஃப்ட் அப்படியே டஃப்பாக இருந்திருக்கேன்லாம் பார்க்காதீங்க. கொஷின்ஸ்லாம் ஈஸி தான், என்ன கேட்டால் ரொம்ப ஈஸியாக தான் இது வரைக்கும் போயிட்டுருக்காங்க, ஈஸியஸ்ட் லெவலில் தான். வித் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். அனலிஸ் நல்லா பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சொன்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர்